அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சனி பெயர்ச்சி வரும்பொழுதும் மக்களுக்கு ஒரு பரபரப்பு தொத்திக்குது. ஐயோ, இந்த சனி பெயர்ச்சி நம்மளை என்ன பண்ணுமா, அந்த சனி பெயர்ச்சி வருது நமக்கு நல்லதை கொடுக்குமா, இல்லை கெடுதலை கொடுக்குமா, தீங்கிழைக்குமா, கஷ்டத்தை கொடுக்குமா, இப்படி நிறைய விஷயங்கள் சனி பெயர்ச்சியில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிடறோம் வந்ததுனாவே. இப்போ இந்த சனி பெயர்ச்சி ஒவ்வொரு வீட்டில் வரும்பொழுதும் என்னென்ன சனியாக அவர் வராரு, எந்த மாதிரி அவர் அங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். பொதுவாகவே சனி பகவான் கெட்ட கிரகம், முழுக்க முழுக்க கெட்ட கிரகம் அப்படின்னா இல்லை. ஏன்னா அவர் நீதிமான் அப்படிங்கிற ஒரு பொறுப்பையும் ஏற்று அவர் தான் இந்த உலக மக்களுக்கான நன்மை தீமை இதற்கெல்லாம் நீதி தரவராக இருக்கிறார். அப்போ ஒரு நீதிமான் தவறளிப்பாரா, நீதிமான் கொடூரமானவராக இருப்பாரா, நீதிமான் முட்டாளாக இருப்பாரா, கொடியவனாக இருப்பாரானா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நாம் என்ன குற்றங்கள் செஞ்சோமோ அதுக்கு தகுந்தாற்போல் அவர் நம்மளுடைய வாழ்க்கையை இயக்குவார். அதனால தான் அவருக்கு பேர் நீதிமான். அதனால் நாம் செஞ்ச பாவங்கள், நாம் செஞ்ச புண்ணியங்கள், இதற்கான கணக்கை அவர் சரிபார்த்து நமக்கான நன்மைகளை தருவது தான் சனி பகவானுடைய வேலை. அவர் யாரையும் போய் வேணும்னே வாலண்டியராக போய் யாரையும் கெடுக்கிறதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய புண்ணிய கணக்குகளுக்கு தகுந்தாற்போல் நமக்கான நன்மைகளையும் தீமைகளையும் அவர் செய்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு இடங்களுக்குள்ளும் சனி பகவான் பயிற்சியாகி வரும் பொழுது அந்த இடங்களுக்கு என்னென்ன பெயர் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். பொதுவாக இது ராசிக்கு தான் கணக்கில் வரும், லக்கணத்துக்கு கணக்கில் வராது. 12 வகையாக சனி பகவான் ஒவ்வொரு ராசி கட்டத்தில் வரும் பொழுதும் 12 வகையான சனியாக வராரு. இது ஒவ்வொரு முறை சனி பயிற்சி வரும்பொழுது உங்களுடைய ராசிக்கு எத்தனாவது இடத்துல இருக்கிறாரு, அவர் என்ன சனியாக வராரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு உதவக்கூடிய விஷயமா கூட இருக்கும். இதை நோட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கங்க. அப்போ உங்களுடைய ஜென்ம சனியில் ஜென்ம நட்சத்திரத்துக்குள்ளே வரும்பொழுது நம்ம கஷ்டத்தை தருவார் அப்படின்னு பார்த்தோம். பொதுவாக ஜென்ம சனியாக வரும்பொழுது அவர் எங்கெல்லாம் பார்ப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் இடத்தை பார்ப்பார். 3ஆம் இடத்தை பார்த்தோன்னே என்னாகும், உங்களுடைய தைரிய வீரியத்தில் தான் முதல்ல கை வைப்பார். சரிங்களா? நீங்கள் எந்த ஒரு திட்டமிடுதலில் திட்டமிட்டிருந்தீங்கனாலும் அந்த தைரிய வீரியத்தை குறைச்சிருவார். உங்களுடைய சகோதர உறவுகளில் சங்கடங்களை தந்துடுவார். உங்களுடைய வெற்றி அடையக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே முடக்கிடுவார். அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா அவருடைய 7ஆம் பார்வை. இந்த 7ஆம் பார்வை இவருக்கு வலு கம்மி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அதனால் இந்த 7ஆம் இடத்தை பார்க்கும்போது மட்டும் கொஞ்சம் அவர் பாதிப்பை கம்மியாக தராரு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இங்கே கூட்டு தொழிலில் கொஞ்சம் கவனமாகவும், கணவன் மனைவி கூட கொஞ்சம் கவனமாகவும் இருந்துட்டாவே போதும். ஆனால் திருமணம் ஆகாதவர்களுக்கு நிறைய பேருக்கு ஜென்ம சனியில் கண்டிப்பாக திருமணம் ஆகிருது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அவர் 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது பெரிய அளவில் பாதிப்பை கொடுத்துறது இல்லை, கம்மியாக தான் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடத்துக்கு ஒரு 75% நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா, அவருக்கான பவர் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா. அப்போ இங்கே பார்க்கும் பொழுது தொழிலில் ஒரு கஷ்டத்தையும் சங்கடங்களையும், தொழில் மூலமாக வருகின்ற வருமானத்தையும் குறைச்சிட்றாரு. அதில் ஜென்ம சனியில் வர பாதிப்பு இப்படி தான் வருது. அப்படிங்கிறனால தொழிலில் கவனமாக இருக்கணும். தொழிலில் கவனமாக இருந்துட்டாலே பெரிய அளவில் நன்மைகளை சாதிச்சிடலாம். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஜென்ம சனியாக வரும்போது கவனமாக இருந்துட்டிங்கன்னா அது பெரிய நன்மைகளை தரக்கூடிய விஷயந்தான். அப்போ இந்த ஜென்ம சனிக்கான பரிகார முறைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவாக ஜென்ம சனியாக சனி பகவான் உங்களுக்கு வந்ததுலேருந்தே உங்களுக்கு உடல் சோர்வை கொடுத்துருவாருங்க. எப்போ பார்த்தாலும் நமக்கு ஒரு சோர்வான விஷயங்கள், எதையும் செய்ய முடியாத நிலைமைகள், எதையாவது செய்ய திட்டமிட்டு இருந்தீங்கன்னா அந்த திட்டமிடுதலை உங்களால் சரிவர செய்ய முடியாது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும், நீங்கள் திட்டமிட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் காலதாமதப்படுத்துவது தான் இந்த சனி பகவானுடைய வேலை. அப்படிங்கிறதுனால நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறது மட்டும்தான் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பரிகாரம். உங்களை நீங்கள் முதல்ல சுறுசுறுப்பாக வச்சுக்கணும், உங்களை சுறுசுறுப்பாக இயக்கிக்கணும். தினசரி காலையில் நேரமாக எந்திரிக்கிறது, குளிக்கிறது, சாப்பிட்றது, உங்களுடைய வேலைகளை திட்டமிட்ட மாதிரி டைமுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறது, இப்படி ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னாவே இந்த பாதிப்பு குறைஞ்சிரும். ஏன்னா உங்களுக்கு தொழிலில் சிரமத்தை கொடுக்கக்கூடியது உங்களுடைய தொழிலில் சரியாக உங்களை கவனிக்க விடாமல் பண்ணுறது தான் முழுக்க முழுக்க அதனுடைய வேலை. அப்போது நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்கி உங்களுடைய தொழிலை சிறப்பாக கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு இந்த ஜென்ம சனியுடைய தாக்கம் குறைஞ்சிரும். அதனால் உங்களுக்கு பரிகாரமே என்ன அப்படின்னம்னா சுறுசுறுப்பாக இருக்கிறது தான் பரிகாரமே. சுறுசுறுப்பு இல்லாமல் வேறு என்ன நீங்கள் பரிகாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கனாலும் அதிலேருந்து சனி பகவான் உங்களை விடுவிச்சிட போகிறதெல்லாம் கிடையாது. அதனால் ரொம்ப சுறுசுறுப்பாக இருங்க, வழக்கத்துக்கு மாறாக சுறுசுறுப்பாக இருங்க. காலையில் நேரமாக எழுந்திரிங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள்,
உங்களுக்கு உடற்பயிற்சி அதிகமாக தேவைப்படும் இந்த காலகட்டங்கள் செய்யுங்க, தப்பு இல்லை. அதனால் சுறுசுறுப்பாக இருக்கிறது மட்டும்தான் பரிகாரம் இந்த ஜென்ம சனி காலங்களில்.